செல்லம்மா, சித்து 2 பேருமே வந்திருக்காங்க. அப்ப ஏலம் கேட்குறாங்க. செல்லம்மா 4,01,00,000 அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இன்னொருத்தர் கேட்குறாரு 4,10,00,000 அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்ன மாத்தி மாத்தி ஏலம் அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேகா சொல்றாங்க. எவ்ளோ பணம் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் செல்லம்மா கேட்குறாங்க 4,20,00,000 இப்படி மாத்தி மாத்தி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. என்ன இவ ஒரு முடிவோட தான் வந்திருக்கா போல இருக்கு. கண்டிப்பா ஏலம் எடுக்கணுன்ற மாரி தான் பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மேகா சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு வாட்டி கேட்குறாங்க 4,50,00,000 4,51,00,000 அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா கேட்குறாங்க. ஏலம் முடிஞ்சிடுச்சு. இவ்ளோ பணத்த கரெக்ட்டா நீங்க கட்டிறணும். அப்படி கட்டலனா இன்னொருத்தருக்கு போயிடும் இந்த வீடு அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டோனே என்ன சொல்றதுன்னே தெரியல. சித்து சொல்றாரு, "அவ்ளோ பணம் ஏது செல்லம்மா? நீங்க எத வச்சு ஏலம் கேட்டீங்க? நம்பளால எப்படி அவ்ளோ பணத்த ரெடி பண்ண முடியும்? அந்த பணத்த கட்டலனா கண்டிப்பா அந்த வீடு நமக்கு கிடைக்காது." அப்படின்னு சொல்லிட்டு சித்து சொல்றாரு. "நான் உங்ககிட்ட எவ்வளவோ சொல்லிட்டே இருக்கேன். பணம் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. வாங்க போகலான்னு உங்க கைய புடிச்சு நான் கூட்டிட்டு போறேன். அப்ப கூட நீங்க வரவே மாட்றீங்க. ஏலம் கேட்பேன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. இப்ப என்ன பண்ண போறீங்க பணத்துக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு சித்து கேட்கிறாரு. "எனக்கும் எதுவுமே தெரியல சார். ஆனா அந்த வீடு எங்க அப்பா கட்டினது. கஷ்டப்பட்டு கட்டினாரு. அந்த வீடு கண்டிப்பா ஏலத்துல நான் விடவே மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா சொல்றாங்க. "சரி செல்லம்மா, நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். பணம் குறிப்பிட்ட டைம்ல கட்டணும்ல. கட்டலனா அந்த வீடு நமக்கு கிடைக்காது. இப்ப ஏலம் கேட்டா எந்த யூஸுமே இல்லையே." அப்படின்னு சொல்றாரு. பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுக்குள்ள மேகா வராங்க. "என்னது 4,50,00,000 பணம் எத்தனை ஜீரோன்னு உனக்கு தெரியுமா? அவ்ளோ பணம் நீ பார்த்துருக்கியா? என்னவோ வந்து ஏலம் கேட்டிருக்க. இந்த வீட நீ வாங்கிடுவியா? உன்னால அவ்ளோ பணத்த ரெடி பண்ண முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அத கேட்டோனே பயங்கரமா கோவம் வருது செல்லம்மாக்கு. "நீ வீட்ட ஏமாத்தி தானே வாங்குன. உனக்கெல்லாம் இந்த வீட்டோட அருமை எப்படி தெரியும்? எங்க அப்பாவோட உழைப்புல தான் இந்த வீட கட்டியிருக்காங்க. புரியுதா? உனக்கு பணம் வேணுன்றதுக்காக எங்க வீட்ட அடமானம் வச்ச. இப்போ ஏலத்துக்கே கொண்டு வந்துட்ட. எல்லா வேலையும் முடிச்சிட்டல்ல. நீ பேசவே பேசாத. இனிமே நீ பேசினா உனக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது." அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா பயங்கரமா கோவப்படுறாங்க மேகா மேல. "சரி பார்க்கலாம். இந்த இவ்ளோ பணத்த நீ எப்படி ரெடி பண்ண நான் பார்க்க தானே போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு மேகா சொல்றாங்க. "வேண்டாம் மேகா, நீ எதுவுமே பேச வேண்டாம்." செல்லம்மா வேற பயங்கரமா கோவத்துல இருக்க மாதிரி தெரியுது. "அடி வாங்க போற. ஏற்கனவே நெறைய வாட்டி நீ அடி வாங்கிட்டே இருக்க. அமைதியா இரு." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா மேகாவ கூட்டிட்டு போறாரு. சித்து செல்லம்மாவ கூட்டிட்டு அங்கிருந்து போறாங்க.